இன்று நம்ம பயணம் ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் கிடையாது. இயற்கையின் மடியில் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு அழகான தீவு பகுதிக்கு செல்லப் போகிறோம். இதுதான் பரம்பிக்குளம் பெருவேரி ஐலாண்ட். இந்த பெருவேரி ஐலாண்ட் நெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் பரம்பிக்குளம் பெருவேரி பள்ளம் டேமுக்கு நடுவில் ஒரு தீவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பெருவேரி ஐலாண்ட் நெஸ்ட். என்ன தான் இது கேரளாவில் இருந்தாலும் இந்த பரம்பிக்குளம் நம்ம போகணும் அப்படின்னா பொள்ளாச்சி வழியாக மட்டும்தான் இந்த பரம்பிக்குளம் நம்ம எல்லாம் போக முடியும். சுற்றிலும் அடர்ந்த பசுமையான காடு, அமைதியாக ஓடும் நீர்ப்பரப்பு, மலைகளில் தழுவி நிற்கும் பனிமூட்டம், எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு. உண்மையிலேயே இங்கு வந்தவுடன் நம்முடைய நகர வாழ்க்கையின் சத்தமே மறந்து போய்விடும். நாம் இந்த வழியாக தான் வந்து பெருவேரி பள்ளம் டேமுக்கு போயிட்டு நம்ம அப்படியே ஸ்டே பண்ண போகிற ஐலாண்டுக்கு போக போகிறோம். இந்த ஐலாண்டுக்கு செல்லும் பயணமே ஒரு தனி அனுபவம்தான். மூங்கில் படகில் தண்ணீரை கடந்து செல்லும்போது இருபுறமும் தெரியும் காட்டு காட்சிகள் நம்மை வேறொரு உலகத்திற்கே அழைத்துச் செல்லும். நான் இந்த பெருவேரி ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்த இடத்த எடுத்த ஒரு சில சினிமேட்டிக் வீடியோ உங்களுக்காக. இந்த பெருவேரி பள்ளம் டேமில் இருக்கிற இந்த மூங்கில் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்டு இருக்குது. 4 பேர் வந்து இதில் ஸ்டே பண்ணலாம். ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே டைல்ஸும் சைடில் வந்து ப்ளேவுட்டு சீட்ஸ்லாம் போட்டு வந்து அரைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இது வந்து இந்த தீவுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்னொரு ஸ்பெஷலு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. தண்ணி வசதி வந்து இங்கே வந்து கரண்ட்டு கிடையாது. இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து சோலாரில் தான் வந்து இயங்கிட்டுருக்கு. நம்ம இருக்கிற இந்த மூங்கில் வீடும் சரி, இவங்க ஃபாரஸ்ட்டுங்க ஸ்டே பண்ணுற ரூமும் சரி, எல்லாமே இங்கே இருக்கிற சோலார் சிஸ்டம் மூலிமா தான் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஐலாண்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். பெருவேரி ஐலாண்ட். நமக்கு வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட போகலாம். சிக்கன் தந்தூரி இருக்குது, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி இருக்குது, முட்டை கிரேவி இருக்குது, பூரி இருக்குது. அந்த இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்களே வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறவங்க சமைச்சு மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஐலாண்டை புக் பண்ணும்போதே வந்து இன்க்ளூடிங் எல்லாமே சமைக்கிறதுலேருந்து ஸ்டே பண்ணுறது எல்லாத்துக்கும் அமௌண்ட் சேர்த்து தான் வாங்குவாங்க. நீங்கள் சமைக்கிற ஐட்டம் மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ஐலாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் வந்து புலியோட நடமாட்டமும் புலியோட சத்தமும் எங்களுக்கு வந்து நல்லாவே கேட்டுச்சு. நைட்டு ஃபுல்லாகவே வந்து அதனுடைய சவுண்டும் மார்னிங் டைமில் ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்து அது புலி வந்து மான வேட்டையாட சவுண்டு, இது எல்லாமே எங்களால் வந்து கேட்க முடிஞ்சது. ஃபுல்லாக ஒரு த்ரில்லாகவும் இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சரான ஃபீலும் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் நான் எப்பயுமே அனுபவப்பட்டதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தனியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அட்வென்ச்சராக இருக்கணும், ஒரு ஐலாண்டு கூட ஸ்டே பண்ணணும், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல்
அமைதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த பெரியவேலி ஐலாண்ட் பிளேஸில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அட்வென்ச்சர் வீடியோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய விக்கி விலாக்ஸ் 1996 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.